ஓம் நமோ நாராயணனாய நமக. அஜ சர்வேஸ்வர சித்த சித்தி சர்வாதிரச்சுதக விஷகாபீரமேயாத்மா சர்வயோக வினிஸ்ருதக. நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். நம் கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்காக. இது இப்போ நாம் பார்க்க போகும் திருநாமம் 98வது திருநாமம் சித்தக. அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரை அடைய அவரே வழி. அவரை அடையிறதுக்கு அவர் தான் வழி. இப்போ நான் சொல்வேன்ல, நம்ம சும்மா ஒரு கருவி தான். அவர் மனசு வச்சாதான் அந்த குழந்தை கஷ்டப்படுது அப்படின்னு அவர் மனசு வச்சாதான் நம்ம அவரை அடைய முடியும். அவர் வழிவகுத்தாதான். அதில் சொல்லும் முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தாய நமக. இப்போது நாம் 98வது திருநாமத்தினுடைய கதையையும் நம் எம்பெருமானுடைய பெருமையை பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். அதாவது பிரம்மா தியானம் செய்து திருமாலை காண நினைத்தாராம். ஆனால் பிரம்மாவுக்கு தியானத்தில் உட்காரும்போது அவருக்கு தியானமே கான்சன்ட்ரேஷனே வரலாமா. எப்போ பார்த்து கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் ஏதோ ஒரு தடையாகவே இருந்ததாம். உடனே அதற்கு இப்போ எம்பெருமான கேட்டாராம், ஏன் எனக்கு இப்போ நம்மளே தியான கிளாஸ் போகிறோம், சில சமயம் தியானமே மெடிடேஷனே வரமாட்டேங்குது. அதெல்லாம் நமக்கு ஒரு பாவங்கள்லாம் இருந்தால் அந்த மெடிடேஷன் வராதுன்னு எங்களுக்கு அங்கேயே சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி அந்த பாவங்களை தீர்க்க அவன் நீ 1000 அஸ்வமேதம், உங்களுக்கு பாவங்கள் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வரல என்று பிரம்மாவிடம் சொன்னாராம். அதற்காக நீங்கள் அஸ்வமேத யாகங்கள் பண்ணணும் 1000. அதை பண்ணாதான் உங்கள் பாவங்கள் தீர்ந்த பிறகு எந்த இடையூறின்றி தியானம் செய்ய முடியும் என்று சொன்னாராம். 1000 அஸ்வமேத யாகங்கள் செய்து எப்படி சாத்தியம் என்று 1000 பேச்சு 1000 குதிரைகள் கிடைக்குமா? அதனால் இதை கேட்ட பிரம்மா அதற்கு ஒரு குறுக்கு வழி சொல்கிறேன். பூமியில் சத்தியவிரதன் சேத்திரத்தில் ஒரு யாகம் செய்தால் 1000 யாகங்கள் செய்வதமைக்கு சமம். அங்கே யாகம் செய் என்றாராம் திருமால். பூமிக்கு வந்த பிரம்மா அந்த சத்தியவிரத சேத்திரத்தை ஆசையுடன் பார்த்தாராம். எனப்படும் பிரம்மா ஆசையுடன் பார்த்தால் காஞ்சி என்று பெயர் அந்த சேத்திரத்திற்கு ஏற்பட்டது. விஸ்வகர்மாவை விட்டு யாகசாலையை ஏற்படுத்த சொல்லி யாகம் செய்ய தொடங்கினாராம் பிரம்மா. அதுக்கு புரோகிதரான வசிஷ்டர் பிரம்மாவிடம், தந்தையே, வசிஷ்டர் தானே பிரம்மாட்ட சொல்கிறாராம், தந்தையே, தங்கள் மனைவியான சரஸ்வதி தேவி இல்லாமல் தாங்கள் மட்டும் எப்படி தனியாக யாகம் செய்ய முடியும்? அது முடியவே முடியாதே. சரி, சரஸ்வதி தேவியை அழைத்து வாருங்கள் என்றாராம். அதற்கு அவளுக்கும் எனக்கும் சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. பாருங்கள், கடவுளுக்கே தான். அதனால் கடவுளுக்கே அதே தான். அதனால் அவள் கோபித்து கொண்டு பாரதத்தின் வடக்கே தவம் புரிகிறாள். நீ வேண்டுமானால் அவங்களை போய் நீ அழைச்சிட்டு வா என்றாராம் பிரம்மர் வசிஷ்டரிடம். வசிஷ்டர் அழைத்தும் சரஸ்வதி வர மறுத்து விட்டாங்களாம். வேறு வழியின்றி தனது மற்ற மனைவிகளான சாவித்திரி காயத்ரியுடன் இணைந்து பிரம்மா யாகம் செய்தார். அந்த யாகத்திற்கு இடையூறு செய்ய நினைத்த அசுரர்கள், அதாவது காஞ்சி நகரம் இருளில் மூழ்கியபடி செய்தார்களாம். இருள் சூழ்ந்த இடத்தில் யாகம் செய்ய முடியாமல் தவித்த பிரம்மா திருப்பியும் திருமாலினுடைய உதவியை நாடினாராம். அப்போது விளக்கொளி எம்பெருமான் என்ற திருநாமத்துடன் திருமால் காட்சி தந்து யாகத்துக்கு ஒளி தந்தாராம். அதனால் அசுரர்கள் ஆயுதங்களை ஏந்தியபடி யாகசாலையை அழிக்க வந்தார்களாம். மீண்டும் திருமாலின் உதவியை நாடினாராம் பிரம்மன். 8 கைகளில் 8 ஆயுதங்களும் சக்கரம், அம்பு, கத்தி, தாமரை, சங்கு, வில், கேடயம், கதை அஷ்டபுஜ பெருமாளாக தோன்றி அசுரர்களை வீழ்த்தினாராம் நம் எம்பெருமான். பார்த்துக்கங்க, கடவுளுக்கே எவ்வளோலாம் ஒரு தடைகள் வருது பாருங்கள். அவருக்கும் ஒரு கர்மா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. அதனால் கலகம் செய்ய எண்ணிய அசுரர்கள் பிரம்மாவின் யாகத்தை நிறுத்தும்படி சரஸ்வதியிடம் வேண்டினாராம். ஏற்கனவே பிரம்மாவின் மேல் கோபத்தில் இருந்த சரஸ்வதி வேகவதி என்னும் நதியை யாகசாலையை நோக்கி பெரும் வெள்ளத்துடன் வந்தாளாம். மீண்டும் திருமாலை உதவிக்கு அழைத்தாராம். யார்? பிரம்மா. அதாவது என்னன்னா, அந்த வெங்கனை பெருமாள் என்ற திருநாமத்துடன் வேகவதி நதியின் குறுக்கே ஒரு அணையை திருப்பி அவளுக்கு சரஸ்வதிக்கு கோபம் வந்தோடனே ஒரு பெரிய அணையோட அவளுக்கு கோபம் இது பண்ணாராம். அப்போயும் அந்த அணையை திருமால் சயனித்தாராம். அந்த அணையில் அவரை கண்டதும் சரஸ்வதியின் வேகம் அடங்கியது. அதனால் கணவன் மனைவி இப்படி சண்டை போட்டுக்கொள்வது நல்லதல்ல. சரஸ்வதி, நீயும் இணைந்து இந்த யாகத்தை செய்து முடி என்று திருமால் சொல்லி சரஸ்வதி, சாவித்திரி, காயத்ரி மூவரனும் இணைந்து பிரம்மா தன் யாகத்தை செய்து முடித்தாராம். அவரது பாவங்கள் அனைத்தும் அதனால் நான் விலகவே திருமால் அந்த யாகசாலையில் உத்தரவேதியில்
தீங்கு உத்தரவேதியில் வந்து தீனா தீக்கு நடுவே வரதராஜ பெருமாளாக காட்சி தந்தாராம். அதனால் பிரம்மா ஆசைப்பட்டபடி திருமாலின் தரிசனம் கிட்டியது. இன்றும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளின் முகத்தில் அந்த தீக்காயங்கள் இருக்கின்றனமாம். பாருங்களேன், இப்போ அடுத்த தடவை போனால் நான் கட்டாயம் பார்ப்பேன். அதாவது அந்த சரித்திரத்தில் வந்து திருமாலை காண வேண்டும் என்பது பிரம்மாவின் இலக்கு. அப்போக்கி திருமாலை காண வேண்டும் என்பது பிரம்மாவினுடைய நோக்கம். இப்படி இந்த இலக்கை அடைவதற்கு வழியாகவும் திருமாலை இருந்தார். பாருங்கள், திருமாலை அடைவதற்கு திருமாலை இலக்காக இருந்தார். ஏனெனில் தியானம் செய்ய வழிகாட்டியது. அதனால் அந்த அவருடைய இலக்கு, இதை நோக்கி நீ போ அப்படின்னு சொல்லி ஒரு போடுறோம்ல இலக்கு, அதில் வந்து அவருக்கு சென்றார். அதற்கான இடத்தை தேர்வு செய்ததும், விளக்கொலியாக வந்து இருளை போக்கியதும், ஆயுதங்குடல் வந்து அசுரரை வீழ்த்தியதும், சரஸ்வதி நதியாக வந்தபோது அவளை தடுத்து, இவை அனைத்தும் திருமாலை செய்து இறுதியில் தன் தரிசனத்தை பிரம்மாவுக்கு வழங்கிவிட்டாராம். அதுபோல இவ்வாறு தன்னை அடைவதற்கான வழியாகவும் தானே இருப்பதால் தான் திருமால் சித்த என்று அழைக்கப்படுகிறது. உலகில் வேறெங்கும் அப்படி காண முடியாத சென்னையில் இருந்து மதுரைக்கு செல்ல வேண்டுமெனில் இலக்கு சென்னையிலேருந்து இப்போ நம்ம அதை இலக்குனா என்ன எய்ம், அதை வந்து செல்ல வேண்டும்னா அதை வந்து இலக்கு வந்து மதுரை, அதற்கான வழி நெடுஞ்சாலை. ஆனால் திருமாலை அடையும் விஷயத்தில் இலக்கு அவரே அடைவிக்கும் வழியும் அவரே. அதனால் சித்தாய நமக என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 98வது திருநாமத்தை தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு செல்லும் பாதையில் தடங்கல்கள் ஏற்படாமல் திருமால் காத்தருள்வார். இதை எழுதிக்கணும். எங்கேயாவது ஊருக்கு போகிறப்ப இதை நம்ம சொல்லிக்கிட்டே போகணும். நானும் சில முக்கியமானதெல்லாம் எழுதி வச்சுக்கிறேம்மா. சித்தாய நமக என்று சொல்ல வேண்டும். அதனால தான் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம கடவுள்கிட்டே நம்ம போய் கேட்போம், எனக்கு இதுக்கு வழியே தெரியலப்பா, நான் என்ன செய்யணும், இதுக்கு என்ன தான் வழி, இப்படி நான் உன்னை இவ்வளோ வேண்டுறேன், இவ்வளோலாம் நடக்க மாட்டேங்குது, என்ன தான் அப்படின்ட்டு அவர்கிட்டையே அதுக்கு கேட்கணும். அவர் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய தடைகள் எல்லாம் போக்கி நமக்கு நிச்சயம் அருள் புரிவார். அதான் பாரு, பிரம்மாவுக்கே ஒவ்வொரு கஷ்டத்துலேயும் அவரே இருந்து ஒரு இலக்காக இருந்து அவரையே அடைந்து விட்டார் நம் பிரம்மா எம்பெருமானை. ஓகேவா? பிடித்திருந்தால் லைக் பண்ணும், ஷேர் பண்ணும், கமெண்ட் பண்ணும். வாழ்க வளமுடன். உங்களால் நான் பயன்பெறுகிறேன், என்னால் நீங்கள் பயன்பெறுங்கள். நாம் இருவரும் கடவுளால் பயன்பெறுகிறோம். வாழ்க வளமுடன்.